ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி சூசன் ஒன்னு சொல்லக்கூடிய சீரிஸ் உடைய சீசன் 1 எபிசோட் 5 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பிள்ளைங்க ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் சொல்கிற உண்மையிலே விஷுவல் வைஸாக வேற லெவலில் பின்னி படத்தில் எடுத்துருப்பானுங்க. அனிமேஷன் எல்லாமே கண்டிப்பாக எத்தனை பேருக்கு அந்த அனிமேஷன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபன்னும் காத்துட்டு இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பிடிச்சிருந்த பட்சத்தில் மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்க, சமத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்போ அந்த வில்ல பயபோல பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அந்த ஒரு டவுனுடைய என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கான். அந்த என்ட்ரன்ஸை தொட்டு பார்க்குறான். அந்த ஒரு சமயத்தில் அந்த சீலோடைய எஃபெக்ட் வந்து வெளிப்படுறது பார்த்துட்டு, ஓ எந்த இடத்துல அது சீலாக இருக்கான் தாய்ஸோ இன்னமும் கண்டிப்பாக ஆக்டிவாக தான் இருக்கேன். அப்போ அது கூட ஒரு சின்ன விளையாடுவோமா? அந்த ஒரு சமயத்தில் ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வர, என்ன ஒரு காரணத்துக்காக நீ எனக்கு உதவி பண்ணுறது எனக்கு புரியல. அப்புறம் உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சின்னதாக ரெட் கலரில் ஒரு பேப்பரை மடித்து கொடுக்குறான். ஹீரோ பார்த்தா நல்லா மயக்கத்தில் இருக்க அவனுடைய தாய் துன்றா அந்த நாய்க்குட்டி பார்த்தா அவனை பக்கம் அவனை நக்கி எழுப்பி விடுது. ஏய் என்னை விட்டு தள்ளிப்பா. என்னடா இது ஒண்ணுமே ஆகல எனக்கு. யோ நீ கொடுத்த அந்த ஸ்பெல் பேப்பர் என்ன ஆச்சு? ஏன் அதுக்குள்ளேயே இது எல்லாமே திரும்ப பழைய மாதிரி மாறிடுச்சு? டேய் நான் அதை கொடுக்கும் போதே உங்ககிட்ட சொல்லி தானே கொடுத்தேன். அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குன்னு. அப்போ கூட நீ போயிட்டு எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் அந்த டைமுக்குள்ள வந்துடணும் தான் சொன்னேன். நீ என் பேச்சு கேட்காம நீ பாட்டு போனா கிட்டத்தட்ட உன்னுடைய பாடிக்கு அந்த ஸ்பெல் பேப்பருடைய டைம் லிமிட் உன்னுடைய பாடிக்கு எவ்வளவு திறமை இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் தான். என்னது ஒரு நாள் ஃபுல்லா இல்லையாடா? ஒரு நாள் ஃபுல்லாலாம் கிடையாது. கண்டிப்பா நீ ஒரு நாள் ஃபுல்லா வெளியே இருந்தீங்கன்னா கண்டிப்பா செத்துருவேன். இதே நிலைமை தான் அந்த ஸ்பெல் பேப்பருடைய டைம் லிமிட் முடிஞ்ச உடனே உன்னுடைய உயிரை எடுக்கிறதுக்காக துடியா துடிச்சுது. செத்துருவானா ஒன்றும் பெருசா கிடையாது. அது மொத்தமா ஒன்று முழுங்கி அதோடைய கண்ட்ரோல் இருந்து உன்னுடைய பாடி அதோடைய தான் மாத்திரும். அவ்வளவுதான். நான் இதெல்லாம் என்னுடைய தப்பு தான். நான் முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அப்போ பல ஸ்பெல் பேப்பர் உருவாக்கிட்டு எவ்வளவு நாள் வேணாலும் வெளியே இருக்கலாம். நான் யோ பிரின்ஸ், எனக்கு இன்னும் நிறைய ஸ்பெல் பேப்பர் கூடிய அவங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன். அப்பதான் இந்த வீட்டை விட்டு நான் அவ்வளவா போக மாட்டேன். தேவையான அளவுக்கு நான் போயிட்டு வந்துருவேன். ப்ராமிஸ் பண்றேன். வாய்ப்பே இல்லை. ஏதோ நீ எமர்ஜென்சின்னு கேட்டதுனால தான் அதை கொடுத்தேன். சும்மா தான் என்னால கொடுக்க முடியாது. யோ உனக்காக நான் பழத்தை வாங்கி தரேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு தேவையான இந்த விஷயத்த மட்டும் பண்ணியா? நீ கேட்கற எது வந்தாலும் நான் உனக்கு பண்றேன். சரக்கு வேணுமா கூட சொல்லு, வாங்கி தரேன். பொண்ணு வேணா நீ கிளம்பு அப்படின்னு தூக்கி விசில் அடிப்பான் ஹீரோ. அதுக்கப்புறம் டே ஏடா இப்படி பண்ண? இந்த முட்டாள் பில்டிங்ல வந்து இப்படி மாட்டினி உயிரை எடுக்கிறாங்க. ஏடா இப்படி பண்ணீங்க? ஜென்ம ஃபுல்லா இப்படி தானே உயிரை எடுத்துருப்பீங்க. என்னதான் இதை சுத்தி மிஸ்ட்ரி இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. என்ன கடுப்பாவதுவா அப்படின்னு ஹீரோ தன்னுடைய போன்ல பார்த்துட்டே இருப்பான். கடுப்புல மாங்காவும் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். அந்த மாங்காவும் பார்த்தா ஒன்னொரு பக்கம் மிஸ்ட்ரியா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி கொஞ்சமாச்சும் சந்தோஷமா காமெடி பண்ண மாதிரி வந்து வெறுப்பாவது இதெல்லாம் படிக்கும்போது அப்படின்னு கடுப்புல பார்த்தா ஹீரோ போனை போயிட்டு அது பார்த்தா பெட்டுக்கு அடியில போயிடும். அட கடவுளே போன் கீழே வந்துச்சு அப்படின்னு அதை எடுக்கிறதுக்காக போற சமயத்துல பார்த்தா பெட்டுக்கு அடியில ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகும். இது ஜேனானாச்சு. இவனுடைய எல்லா விதமான போட்டோவும் இந்த இடத்துல இருக்கு. இது எதுக்கு என்னுடைய பெட்டு கடியில இருக்கு? அதுவும் இல்லாம எல்லா மூஞ்சிலையும் ஏன் கிறுக்கி வச்சிருக்காங்க? எதுமோ சரியில்லை. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் திருப்பி பார்க்க அதுல பார்த்தா மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்ச குற்றவாளின்ற மாதிரி போட்டிருக்கிறதுல நம்ம ஜேனனுடைய உண்மையான பேர் வந்து கோவலாங்கியா யுங்டாங். என்ன இது எல்லாத்துலயுமே மன்னிக்க முடியாத கிரிமினல் போட்டிருக்காங்க. இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? இது மோசமான ஆளா? பல பேரை கொண்டு இருக்கானா? அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த வெள்ள பயபோல கொடுத்த அந்த ஒரு பேப்பர் பார்த்தா இப்ப ஹீரோ கிட்ட இருந்து வீது அந்த பெயிண்டிங்ல இருந்து என்னடா இது பேப்பர்ன்ற மாதிரி ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆவான். அதுல ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கான். சரியா பார்த்தா அந்த மேப்ல படி நம்ம வில்லேஜோட என்ட்ரன்ஸ்ல இருக்க அந்த கேட்டு கண்ணா வந்திருக்கான். இங்கதான்டா விஷயம் இருக்கு. நான் கண்டுபிடிச்சேன்டா. டே உண்மையிலே இங்கதான் நல்லா உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். இதுவும் அதுவும் மேட்ச் ஆகுதுப்பா அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பிரிக்கா ப்ரூஸ்லியே தூக்கிட்டு வந்துருக்கான். இந்த இடத்துல இருக்க ஸ்பெல் பேப்பர்ல இருக்கிற அந்த முத்திரைக்கும் இந்த கேட்டு கிட்ட இருக்க இந்த முத்திரைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குடா. ரொம்ப தேங்க்ஸ் சரிடா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் உதவி என்ன பண்ணிடுவேன். அப்புறம் கையில வச்சிருக்கேன். அது என்ன? டேய் அதெல்லாம் கேட்காதடா, தொடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது தெரியுமா? நானே கெஞ்சி கூத்தாடி என்னுடைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா அப்படின்னு ஜெனரல் கிட்ட இருந்து அந்த ஒரே ஒரு ஸ்பெல் பேப்பர் வாங்கி வரதுக்கு அவனுக்கு போதும் ஆயிடுச்சு. அவ ஏகப்பட்ட ஸ்நாக்ஸை கொடுக்க அவ எதுவுமே வேணான்ற பட்சத்துல கெஞ்சி கேட்கறான். வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் குத்தமிச்சிட ஹீரோ. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்நாக் குத்ததுல அவன் கம்முன்னு சாப்பிட்ற ஹீரோக்கு தெரியாம இதை வாங்குறதுக்கு பட்ட காசு எனக்கு மட்டும் தானே தெரியும். இது எனக்கு ரொம்ப முக்கியமானதுடா. என்னமோ பத்திரத்துல ஊட்டியே எழுதி வாங்கின மாதிரி அழிவுறானு அப்படின்னு ப்ரூஸ்லி பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே, இந்த ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்க நான் எத்தனை ஸ்பெல் பேப்பரை பயன்படுத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏடா கொஞ்சமாச்சும் சுகர் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி கரும்பு குடிச்சுக்கிறான் அவங்ககிட்ட. டை நான் சுகர்லாம் சாப்பிட்றது இல்லடா. சரி உன்னுடைய போனுடைய நாய்ஸை நிறுத்து. அப்புறம் ஹீரோவோ போன்ல அந்த டைமிங்கை செக் பண்றான். அவன் சொன்ன 6 மணி நேரத்துல ஹோட்டல்ல இப்போ கரெக்டா வந்து 9 PM அப்பதான் நான் கிளம்புனேன். அப்ப நான் கிட்டத்தட்ட எனக்கு இன்னும் ஒரு 5 மணி நேரம் இருக்கு. 5 மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு க்ளூ கிடைக்கணுமே. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல ஏகப்பட்ட க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அதை சுத்தி எதுவுமே வேற கவனம் சொல்லிட்டு தொடர்றதுல பார்த்தா அதுக்கப்புறம் க்ளூ தானா வருது. அந்த ஒரு உணர்வை வச்சு அந்த கேட்டுக்கு மேல ஒரு சின்ன அந்த ஸ்பெல் பேப்பர்ல இந்த முத்திரை மாதிரியா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் அங்கதான் விஷயமா இருக்குன்னு யோசிக்கிறான். இது அந்த பேட்டர்ன் ஆச்சு. டே ஆன்சாய், நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்ண முடியுமாடா மேல போறதுக்கு? என்னடா இந்த வயசுல மேல போகணுன்ற? டேய் அபச கூடமா பேசாத. அப்படி இல்ல, இந்த கேட்டுக்கு மேல போகணும். டே ரொம்ப ஹைட்டா இருக்குடா, உன்னால முடியும் ஆன்சாய். நீ தான்டா ப்ரூஸ்லியே. அவர் என்னுடைய ஐட்டல்ரா. அதுவும் இல்லாம நான் சைனாக்கு இங்க வந்ததுக்கான காரணமே ப்ரூஸ்லியோட மிகப்பெரிய ஃபேன்ன்றதுனாலதான். யஹூ தலைவன் அந்த வித்தையெல்லாம் காமிக்கிறான். சரி ஓகே, அதை விட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆன்சாய்? ப்ரூஸ்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட் எல்லாம் அவருக்கு பெரிய தடையே கிடையாது. அவருடைய மிகப்பெரிய ஃபேனா இருக்கிற நீ இவ்வளவு பெரிய ஹைட்டை கூட உன்னால தாண்ட முடியலன்னா அவருடைய
ஆன்மா எவ்வளவு ஃபீல் பண்ணுன்றது உனக்கு தெரியுமாடா? இதை நீ தாண்டிட்டா அடுத்த ப்ரூஸ்லியே நீதாண்டா ஆப்பரிக்கா ப்ரூஸ்லியே. சரி நகரு, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் ஏறுவான ட்ரை பண்ணான்னு பாக்க ஹீரோவும் எப்படி ஜம்ப் பண்ண போறான்னு தான் யோசிப்பான். ஆனா தலைவன் பார்த்தா வேகத்துல நடந்து ஓடுவோம் பாருங்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியலடே, என்னடா பண்ற நீ, போயிட்டு என்னைய தூக்கி விடுற மாதிரி ஹீரோ புலம்புறான். அப்புறம் பார்த்தா ஹீரோவையும் அவன் தூக்கி விட்டுட்டான். ஹீரோ சரியா இப்போ அந்த ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருந்த அந்த ஒரு முத்திரையை பார்க்கறதுக்கு வரத்துக்கு மேல வந்துட்டான். அது தொடலாம் ட்ரை பண்றான். ஏன்டா இங்கெல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? அது என்னடா பெரிய இதுவா? டேய் இதுல ஏதோ பெரிய விஷயம் அடங்கி இருக்குடா, சாசனமா இடம் போடாத. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க ஒன்னு இருக்குடா, அதை தொடணும்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அதை தோட்ட அடுத்த செகண்டே பார்த்தா அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஹீரோக்கு தெரிய வருது. அது என்னடான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் சரியா அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி போர் காலத்துல பல பேர் உயிரை விட்டுருக்காங்க. இந்த கேட் மட்டும் காலங்காலமா அப்படியே இருந்திருக்கேன். கூடவே அந்த இடத்துல வேற ஒருத்தனையும் அவன் சந்திக்க. அதுக்கப்புறம் ஜேனன் போட்டு அந்த ஸ்பெல்லும் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. அவன் செக்யூரிட்டிக்காக போட்டிருப்பான் யாராச்சும் இந்த இடத்துல அத்துமீறி நுழைகிறாங்களான்னு பாக்கிறதுக்காக. அது ஆக்டிவேட் ஆகிட அடுத்ததுக்கிட்டே பார்த்தா அந்த கேட் அப்படியே தலைகளா திரும்பி அடியில போயிடுது. மேல பார்த்தா புதுசா ஒண்ணு வருது. அவனுக்கு பதறானுங்க, டே என்னடா பாகுபலியில வர பிரபாஸ் மாதிரி பறக்க வரீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா புதிய கேட் வந்த உடனே இவனுங்க அடியில வீந்துட்டு இருக்கானுங்க. இது ஒரு நல்ல ட்ராப் பண்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. ரெண்டு பேருமா பார்த்தா ஒரு தண்ணி அடியில வீந்துட்டானுங்க. ஹீரோ நல்லபடியா தண்ணியை விட்டு வெளியே வர, டே எங்கடா இருக்க ப்ரூஸ்லி? டே ப்ரூஸ்லி மாமா எங்கடா இருக்க வாடா. அப்புறம் பார்த்தா அவன் அங்கதான் இருக்கான். டே நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். ஆனா ஒரு நிமிஷம் இரு, டேய் என்னடா இது, நம்ம சிட்டிக்கு மேல தானே இருந்தோம், நம்ம எப்படா கீழே வந்தோம்? என்னடா இது அவங்க தொங்கிட்டு இருக்கு? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பனா நம்ம இருக்கிற இந்த டவுனுக்கு அடியில இவ்வளவு பெரிய குகை இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ எதையோ பார்த்துட்டு பதறாங்க. இவனும் பாக்க, டேய் என்னடா இது, தஞ்சாவூர் கோயில் என்ட்ரன்ஸ்ல காவல் காக்கிற தெய்வம் மாதிரி இவனுக்கு ரெண்டு பேர் நினைக்கிறானுங்க. என்ன தண்டி இருக்கானுங்க, ரொம்ப பெருசா இருக்கானுங்கடா. டேய் அது ஒரு அங்க ஒரு கேட் இருக்குடா. அட ஆமாண்டா, டே ஒருவேளை எக்ஸிட்டுக்கான வழியா இருக்குமோ. ஆனா ஒரு செகண்ட்ல அந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை ஹீரோ படிச்சு பாக்குறான். அப்ப பார்த்தா அது ஸ்பிரிட் கேதரிங் அல்டர்னு சொல்லக்கூடிய இந்த தாய்தூன்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிட் அடிச்சு வச்சிருக்க இடம். என்னடா இந்த இடமே இப்படி இருக்கு, வினோதமா நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க, அமானுஷமா இருக்குப்பா. ஹீரோ ஒரு நிமிஷம் அந்த சைனீஸ் வேர்ட்ல எனக்கு சுத்தமா புரியல, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறன்ற மாதிரி தலைவன் ஆன்சை ட்ரை பண்ண. ஹீரோ ஒன்னு பக்கம் அதை பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். பத்தாத்துக்கு அந்த இடத்துல நம்ம ஜேனனுடைய பேரும் எழுதி வச்சிருக்கேன். அந்த டைம் பார்த்து ஆன்சாயோ, ஆஹா பெரிய பிரச்சனைடா, ஓ மை காட் என்னடா வித்தியாசமா கத்துற, டே இங்க பெரிய பிரச்சனைடா, என்னடா அது என்னடா இந்த இடத்துல ஒரு சிக்னல் இல்லடா, என்னுடைய போன்ல ஒரே ஒரு பாயிண்ட் தாண்டா சார்ஜர் இருக்கு, இது ஒரு விஷயம் வந்து என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறடா, டே கம்முனாட்டி நானே இந்த இடத்துக்கு வந்துட்டு பீதியில புலம்பிட்டு இருக்கேன், கம்மனு வாடா உள்ள போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவனை கூட்டு போக உள்ள போனவர்களே பார்த்தா அந்த இடத்துல தீபாவளி எரியுது. எவன்டா அது லைட் போட்டது? பதறாதரா, சாதாரண செட்டிங் தானே இது, செக்யூரிட்டி அலர்ட் பண்ணிக்கிறானுங்களா? அப்போ அடியும் வாய்ஸ் கேட்ட உடனே ஆக்டிவேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னமோ முன்னோக்கி போறானுங்க. ஹீரோக்கு இந்த இடம் ஏதோ தப்பா படுதுன்னு மட்டும் மனசு சொல்லி யோசிச்சு வர, டே அங்க யாரும் இருக்க மாதிரி இருக்கா, ஒளிஞ்சது பாப்போம்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரை பண்ண. அங்க பார்த்து யாரும் இருக்கிறத பிளான் பண்ணி அடிக்கிறதுக்கு யோசிக்கிறானுங்க. அதுக்கான காரணம் அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்ற சவுண்ட் உங்களுக்கு நல்லாவே கேட்டுடுச்சு. அப்ப யாரோ ஒருத்தர் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்க தீபாவளி எல்லாமே எரிஞ்சிட்டு வரதுல ஹீரோவை யோசிக்கிறான். கண்டிப்பா அவங்க யாரும் இருக்காங்க, விட்ட கூடாதா, வாடா இவனுக்கு ரெண்டு பேர் அடிக்கிறது போக. என்னடா தம்பிங்களா ஃபேஷன் ஷோப்பா காட்டிட்டு இருக்கீங்க, நீங்க அப்புறம் இங்க வந்தீங்க? ஏய் இது அங்கிள் குணா. ஏய் உனக்கு என்னுடைய கசின் நல்லாவே தெரியுமா, அவன் என்னுடைய தம்பி தான். பரவாயில்ல நீங்க எல்லாம் இந்த இடத்துல உயிரோடு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இது எவ்வளவு அபூர்வமான ஒரு இடம் தெரியுமா, ஆபத்துகளும் அதிகமா இருக்கும். அப்புறம் ஓட போறீங்களா அப்படியே நிக்க போறீங்களா? ஏன்னா அங்க நம்மள கொல்ல வந்துட்டு இருக்காங்க சொல்லவும் பார்த்தா ஏகப்பட்ட எலும்பு கூட ஆர்மர்ஸ் வச்சுட்டு இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே ஓடியாடுதுங்க. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட வந்து அட்டாக் பண்ணும்போது பார்த்தா ப்ரூஸ் ரெண்டே இருக்கிறத போட்டு பொலடிட அடிக்கிறான். நல்ல வழியா அதை தோக்கடிச்சான். அங்க பார்த்தா இன்னும் அதிகமா வந்துருச்சு. வாடா ஓடுவான். யோ கிளவா இதுங்கிட்டது எப்படியா தப்பிக்கிறது வழி சொல்லியா? ஓடதை விட்ட வேற வழி இல்ல தம்பி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ப்ரூஸ்லியும் கைஸ் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? நான் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப டாப் ஆன ஒரு ஸ்டூடெண்ட், அதனால என்னால பயங்கர வேகமா ஓட முடியும். டேய் விட்டு போவாதடா, நீ தானே எங்க சண்டை செய்வே, எனக்கு சண்டையே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பதறான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு இந்த கிழவன் பார்த்தா, தம்பி உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் தெரியுமா? ஏய் நீ அது சொல்லாதடா, வெறுப்பாயிடும்டா. அது என்னன்னா, நான் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் டீம்ல ரொம்ப டாப்பான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்லோவா தான் ஓடுவேன். நான் தான் எப்பவுமே கடைசியா வருவேன். ஆனா நீ என்ன விட ரொம்ப ஸ்லோவா இருக்க, அதனால நான் உன்னை விட மிஞ்சிருவேன்டா. ஹீரோ தெரிய விட்டானுங்க. அவனுக்கு ஓட, டேய் நில்லுங்கடா, உயிரோட விட்டுருக்கா என்ன? கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்தீங்க, நான் சாபமே விடுவேன்டா, கனவுலயும் வந்து உங்களை விட மாட்டேன்டா, உங்களை கல்யாணமே நடக்காதா அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்ப. ஒரு கட்டத்துல ஹீரோவை மடிக்க பிடிச்சாதுங்க கொல்றதுக்காக ட்ரை பண்ற. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஹீரோக்கு உதவி பண்ணி காப்பாத்துறாங்க. காப்பாத்த வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் அவனுக்கு தளத்திரிக்க திரும்ப ஓடுறானுங்க அந்த சைடு. என்னடா ஆச்சு திரும்ப ஓடுறீங்க, காப்பாத்த வரலையா? போ. அப்புறம் பார்த்து ஏகப்பட்ட ஒண்ணுமோ சோல்ஜர்ஸ் வரதுல ஹீரோவோ வந்துட்டானுங்களே, வந்துட்டானுங்க, ஓடு ஓடு ஓடு. ஏன்டா நாய்களா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்கன்னா என்னடா உங்களுக்கு நோவுது? இவனுக்கு வேற இன்னும் போருக்கு போற மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ப்ரூஸ்லியும், தம்பி வேற வழி இல்லடா, இந்த இடத்துல எதனா டோர் இருந்துச்சுன்னா அதுல நம்ம பார்த்து தப்பிக்கிறது தான் பார்க்கணும். எனக்குமே அதுக்கான வழி தெரியாது, நான் இந்த இடத்துல ஒரு ரிசர்ச்சுக்காக தான் வந்தேன். அது பாட்டுன்னு போயிட்டு இருக்க சமயத்துல பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியா ஒரு இடத்துக்கு வந்துட்டானுங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த இடத்துல தப்பிக்க முடியுமா, ஒரு வழியும் கூட தெரியலையா. அந்த டைம் அந்த அங்கிள் கோனுடைய பிரதரும், தம்பிகளா இங்க பாருங்க, இந்த இடத்துல எதனா க்ளூ அடிக்கிற மாதிரி சீக்கிரட்டா டோரை ஓப்பன் பண்ற பட்டன்ஸ் எல்லாம் எதனா இருக்கான்னு செக் பண்ணுங்க, ஏன்னா அப்படி இருந்தாலும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேய் என்னடா பேசிருக்கு, அது தேர்றது கூட இதுங்க வந்து நம்மள போட்டு தள்ளுற இல்லையே, விடாம தேடுங்கடா, உயிர் பழகிறவர்ன்ற மாதிரி சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தா அதன் கிட்ட வர ஹீரோவோ பதட்டத்துல அதுக்கப்புறம் தன்னுடைய கையை எடுத்துன்னு போயிட்டு பக்கத்துல இருந்த ஒரு சின்னத்துல கை வைக்கவும் அது ஆக்டிவேட் ஆயிடுது. அதுங்க பார்த்தா எல்லாமே பழத்தாக்கல கீழே விழ ஹீரோ மத்தவங்க எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, பரவாயில்லையா கிளவா, உனக்கு நிறைய திறமை இருக்கு. அதுக்கப்புறம் அதே
இடத்துல இன்னொரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் உள்ள போன உடனே பார்த்து இருட்டா இருக்க. தாத்தா பார்த்தா இன்னொரு பக்கம் பயமுத்துறாரு. டேய் கிளவா, எதுக்கடா பயமுத்துற? இது ஒன்றும் சின்ன வயசு கிடையாது பயமுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் அவர் டீப்பா உள்ள கொண்டு போறாரு. தம்பி, இங்கெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். என்னையா பேசிட்டு இருக்க? என்னையா நீ படிச்சிருக்க? என்னோட பேர் வந்து டா வெங்ஷி. நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்டா? ஆமா. நான் இங்க வந்ததுக்கான காரணமே குவாங்கியா கிளானை வந்து ரிசர்ச் பண்ணதான். இங்க பாத்தியா, இது குவாங்கியா கிளானுடைய முத்திரை தான். ஹீரோ அந்த முத்திரையை பார்க்க இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லா விதமான இடத்தையும் யோசிச்சு பார்க்க, ஏப்பா இவ்வளவு விஷயங்கள் இந்த இதுல கொட்டி கிடைக்க என்ன மாதிரியான இடம் இது? இந்த இடம் வந்து எப்போ கிராமத்துல இருக்கவங்களால தனிமைப்பட்டப்படுத்த இடமா ஆயிடுச்சு. யாரும் இந்த இடத்துக்கு பெருசா வரமாட்டாங்க. வந்தவங்க யாரும் உயிரோட திரும்ப போனதும் இல்ல. சரி, அதோடய அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, முதல்ல இந்த இடத்துல வில்லேஜ் வந்துச்சா, அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற இந்த கோயில் வந்துச்சா? இல்லடா தம்பி, இதுதான் பழங்காலத்துல உண்மையான நாட்டிங் சிட்டி. இதுக்கு மேல இருக்கிறத இப்ப புதுசா வந்தது. நம்ம இப்ப அண்டர் கிரவுண்ட்ல இருக்கோம். என்னையா சொல்ற? ஆமா, நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. இது ஒரு கல்லறை இருக்கிற இடம் மாதிரி தான். அந்த ஒரு பேட்டில் இறந்தவங்க எல்லாருமே திரும்ப இந்த இடத்துக்கு வர வச்சு பெரிய லெவல்ல சிகிச்சை கொடுத்து பல பேரை காப்பாத்துனாங்க, உயிரோட விட்டாங்க, கொலை பண்ணவும் செஞ்சாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த கேகுயான் கிளானுடைய 3வது பிரின்ஸா இருக்கிற பிரின்ஸ் ஜேனன் ரொம்ப கொடூரமானவன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவன் மன்னிக்க முடியாத குற்றவாளியா இருக்கிறதுக்கான காரணமே அவன் தன்னுடைய அப்பாவையும் பிரதர்ஸையும் கொன்னது மட்டும் இல்லாம தான் கூட இருக்கிற நல்ல நண்பர்களையும் கொன்னுட்டான். அவன் தான் இந்த வேலையவே பண்ணுது. ஆனா ஹீரோ ஒன்னு பக்கம் அவனை யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா அவன் அப்படியேப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது, நல்ல கேரக்டர் தானே. சரி, நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஏய் வயமுறா, நாங்க ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல. தேவையில்லாம நீங்க மாட்டிக்கணும். எதுக்காக அவன் தன்னுடைய த்ரோன் அடையறதுக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணும், தன்னுடைய ஃபேமிலி வர கொண்டு இருக்கான்றீங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கிரேட்டான நிறைய வேலைகள் இருந்திருக்கும். அது ஆம்பிஷன்ஸ். என்ன ஆம்பிஷன்றது, அது என்னன்றது இது பாரு, இதோடைய சக்திகள் அடையிறது தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த தாய்ஸோடைய போட்டோ இருக்கிறத பார்த்து ஹீரோ ஷாக் ஆவான். இன்னொரு பக்கம் இந்த இடத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நம்ம ஜேனனும் அந்த இடத்துக்கு வந்துருவான். அந்த இடத்துல அவன் வந்த உடனே பார்த்து திடீர்னு தூங்கிட்டு இருக்க 2 பெரிய சொல்ல இவன் அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு வரும் பாருங்க. இவன் அதுக்குள்ள பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், எப்படி இருக்கீங்க பிரதர்ஸ் அப்படின்னு அவன் சொல்றதோட அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அதோட இருக்க விளக்க நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடியுமா?